வணக்கம் நண்பர்களே. இன்றைய தமிழகம் மற்றும் இலங்கை வானிலை தகவலை உங்களோடு நேரடியாக பகிர்ந்து கொள்கின்றேன். தினமும் காலை 6 மணிக்கு நமது சேனல்ல வெளிவருகின்ற வானிலை தகவலை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோல தமிழகம் இலங்கையினுடைய மழை வாய்ப்புகள், வெப்பநிலை மற்றும் மீனவர்களுக்கான தகவல் போன்றவற்றை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இன்றைய தினம் காலை 6 மணி முதல் தமிழகம் இலங்கையில பனிமூட்டம் காலை வேளைகள் நிலவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். தொடர்ந்து அடுத்தடுத்த மணி நேரங்களை பொறுத்தவரையில காலை 10 மணி வரையிலும் பரவலாக வறண்ட வானிலை இருக்கும். மழைக்கான வாய்ப்புகள் தென்படவில்லை. இன்றைய தினம் நண்பகல் 12 மணி அளவுல தமிழகத்தினுடைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் ஒரு சில இடங்களிலும், இலங்கையினுடைய தென் மாகாணத்தின் ஒரு சில இடங்களிலும் லேசான மழையை எதிர்பார்க்கலாம். கடந்த ஒரு வார காலமாக தமிழகம் இலங்கையில பரவலாக மழை செய்தியை பார்த்தோம். தற்போது மழைக்கான வாய்ப்புகள் சற்று குறைந்திருக்கின்றது. பிற்பகல் 3 மணி அளவுல தமிழகத்தினுடைய வடகடலோரம் தென் மாவட்டங்கள் ஒரு சில இடங்கள்ல மழை இருக்கும். முக்கியமாக கேரளா ஒட்டிய தமிழக பகுதிகள் மழை வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். இலங்கையை பொறுத்தவரை இலங்கையினுடைய அம்பாந்தோட்டை, மாத்தரை, காலி, தங்காலை போன்ற இடங்கள்ல பரவலாக மழையின் வாய்ப்புகள் தென்படுவதை நாம் கவனித்து பார்க்கின்றோம். தொடர்ந்து தினமும் காலையில சரியான நேரத்தில் 6 மணிக்கு தமிழகம் இலங்கையின் வானிலை செய்திகளை தொடர்ந்து நீங்களும் பார்க்கின்றீங்க. நம்முடைய சேனலை உங்க நண்பர்களுக்கும் நீங்கள் அறிமுகப்படுத்திட்டு தொடர்ந்து நீங்கள் பாருங்க. அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலையை பார்த்தோம். தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள்ல வானிலை எப்படி இருக்கும், இன்றைய தினத்தினுடைய வெப்பநிலை எப்படி இருக்க போகின்றது. வெப்பநிலை தமிழகம் இலங்கையில இன்று வியாழக்கிழமை சற்று அதிகரித்திருக்கும். மழையின் வாய்ப்புகள் குறைந்திருப்பதனால வெப்பம் அதிகரிக்கும். பகல் வேளையில வெப்பம் அனல் வீசக்கூடிய சூழ்நிலை எதிர்பார்க்கலாம். மீனவர்களுக்கான எச்சரிப்பை பொறுத்தவரையில புயல் காற்றோ பெருமழைக்கான எச்சரிப்போ பெரிய அளவில் இல்லை. இதன் காரணமாக நீங்கள் பாதுகாப்பாக உங்கள் பணிகளுக்கு நீங்கள் செல்லலாம். நாளைய தினம் பிற்பகல் 1 மணி அளவில் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அநேக இடங்கள்ல மழை எதிர்பார்க்கலாம். தேனி, திண்டுக்கல், கோவை, திருப்பூர், தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்கள் பரவலாக அநேக இடங்கள்ல மழை எதிர்பார்க்கலாம். கேரளா பகுதிகளில் பரவலாக அநேக இடங்கள்ல மழை இருக்கும். இலங்கையை பொறுத்தவரை இலங்கையின் தென் மாகாணத்தில மேற்கு மாகாண பகுதிகளில் ஒரு சில இடங்கள்ல மழை எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து மாலையிலும் தமிழகத்தினுடைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மழை இருக்கும். இரவுக்கு பிறகு மழையின் வாய்ப்புகள் குறைந்திருக்கும். 28ஆம் தேதி சனிக்கிழமை நிலவரம் மீண்டும் பிற்பகல்ல இலங்கையின் மேற்கு வடமேற்கு மாகாணங்கள் மற்றும் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மழை எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து ஒரு சில நாட்களாக மழை செய்தியை பார்த்து வந்த நாம் தற்பொழுது மழைக்கு ஒரு இடைவெளியை நாம் பார்க்க போகின்றோம். ஆண்டு முழுவதும் தினசரி வானிலை தகவல்களை நமது சேனலை நீங்கள் பார்த்து தொடர்ந்து பயன்பெற்று வருகின்றீங்க. கடந்த 2 ஆண்டுகளாக நோவா அகாடமி சேனல் மூலமாக நம்முடைய தகவல்களை நீங்கள் பார்த்தீங்க. இப்பொழுது நோவா அகாடமி சேனல் ஒளிபரப்ப முடியாத நிலையில வெதர்மேன் நோவா என்ற சேனலை தொடர்ந்து நம்முடைய சேவையை நண்பர்கள் பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக கொடுத்து கொண்டிருக்கின்றேன். தொடர்ந்து நிறைய நண்பர்கள் நம்முடைய புதிய சேனல் நீங்கள் கண்டுபிடித்து நீங்கள் பார்த்து வருகின்றீங்க. மிகவும் மகிழ்ச்சி. குறிப்பாக தமிழகத்தை விட இலங்கையிலிருந்து தான் அநேக நண்பர்கள் நீங்கள் பார்த்து வருகின்றீங்க. நீங்கள் காட்டும் இந்த அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகவும் நன்றிகள். நிச்சயம் இந்த தகவல்களை உங்க நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்திட்டு தொடர்ந்து பார்க்க சொல்லுங்க. உங்களுடைய சந்தேகங்கள், கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேளுங்க, அல்லது வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு தகவல்களை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. அடுத்தது எப்பொழுது மழை வாய்ப்பு இருக்க போகின்றது, வானிலை நிலவரம், வெப்பம் மற்றும் மீனவர்கள் எச்சரிக்கை போன்ற தகவல்களை தினசரி காலையில பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. இது போன்ற அடுத்த நாள் தகவல்ல சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.